வெல்கம் டு மைசெல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ரெட் பிராண்ட் மார்க்கெட்டிங் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம ஐபிஓ அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம லிஸ்டிங் கெயினுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறதுக்காக அதை கிளிக் பண்ணிட்டேன். ஐபிஓ டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிசம்பர் 19 வந்து டிசம்பர் 21 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹2 பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 266 அப்பர் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 280 பர் ஷேர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு லாட்டா தான் பை பண்ண முடியும். லாட் அப்படிங்கிறப்ப நம்ம டோட்டலா 53 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ சைஸ் எவ்வளோ, ஆஃபர் ஃபார் சேல் எவ்வளோ அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகுது. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளோ, போஸ்ட் இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு இந்த இடத்துல வேல்யூவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடருக்கு 35% வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் இருக்கு. அதனால அப்ளை பண்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 இருந்து 23 வரைக்கும் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க எல்லா வேல்யூமே வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22 கம்பேர் பண்றப்ப 23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நல்லாவே இருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப் த டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப் த டாக்ஸும் நல்லா தான் இருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22 23ல கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு பாக்குறப்ப அதுவும் நல்லா தான் இருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல கம்மி பண்ணிருக்காங்க. 23லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த டோட்டல் போரிங் தவிர மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. டோட்டல் போரிங் ஓரளவு ஓகே தான். இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிசம்பர் 19 2023 அன்னைக்கு ஐபிஓ ஓப்பனிங் ஆகுது. ஐபிஓ க்ளோசிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிசம்பர் 21 2023. பேசிக் அலாட்மெண்ட் டிசம்பர் 22 2023. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 26 2023. இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் டிசம்பர் 23 அன்னைக்கு 2023ல கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிசம்பர் 27 2023. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிசம்பர் 21 2023 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரீட்டைல் ட்ரேடரா நம்ம 1 லாட் பை பண்ணோம் அப்படின்னா டோட்டலா 53 ஷேர்ஸ் வந்து பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த 53 ஷேர்ஸ் பை பண்றதுக்கு நமக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹14,840 நமக்கு தேவைப்படும். இதுவே ரீட்டைல் ட்ரேடரா மேக்ஸிமம் நம்ம 13 லாட்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த 13 லாட்ஸ் அப்படிங்கிறப்ப டோட்டலா 689 ஷேர்ஸ் நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹1,92,920 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனி ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ அன்னைக்கு 66.66% வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் 53.66% இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 18/12/2023 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹405 வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகலாம் அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் வைஸா நம்ம பாக்குறப்ப 44% வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு கரண்ட் டைம்ல. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 125 இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ அப்ளை பண்றேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்றேன். என்ன ரீசன் அப்படின்னா 15th டேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ 40% மேல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 40% மேல ஐபிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால கிடைச்சிச்சு அப்படின்னா 1 வீக்ல 40% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நல்ல ரிட்டர்னா இருக்கும். அதனால இந்த கம்பெனியோட ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Angel One டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. நம்ம சேனலோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.